தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை வைத்து தென் மாவட்டங்களில் மைக்ரோ லெவல் அரசியல் திட்டத்தை செயல்படுத்த திமுக திட்டமிட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. 2026 சட்டமன்ற தேர்தல் விரைவில் வரவிருக்கும் நிலையில் சில வாரங்களில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் நாலாபுரம் சுற்றி சுழன்று அரசியல் பணிகளை மேற்கொண்டு வரும் திமுக இந்த முறை மைக்ரோ லெவலில் தேர்தல் பணிகளை மேற்கொள்ள முடிவு செய்துள்ளது. குறிப்பாக கடந்த தேர்தலில் வென்றதை விடவும் தென் மாவட்டங்களில் அதிக தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்பதில் திமுக தலைமை கவனம் செலுத்தி வருகிறது. இதற்காக தென் மாவட்டங்களில் நிலவி வரும் உள்கட்சி பிரச்சனைகளை சரி செய்யும் பொறுப்பு சபரீசனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் முக்குளத்தோர் சமுதாய வாக்குகளை ஈர்க்கும் முயற்சியில் OPS தரப்பினரையும் திமுக அணுகியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அதிமுக பாமக கூட்டணி அமைந்துள்ள சூழலில் வன்னியர் இடஒதுக்கீடு விவகாரம் மீண்டும் அரசியல் பேசு பொருளாகியுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியின் இறுதிக்கட்டத்தில் வன்னியர் சமூகத்திற்கு 11.5% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இந்த தேர்தலில் அதனை மீண்டும் வாக்குறுதியாக அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதனை எதிர்த்து முக்குளத்தோர் சமுதாய மக்களிடம் பிரச்சாரம் மேற்கொள்ள திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதற்காக OPS மூலம் இந்த விவகாரத்தை தென் மாவட்டங்களில் தீவிரமாக எடுத்து செல்ல முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சேலம், கோவை, தருமபுரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் வன்னியர் சமூக மக்கள் அதிகம் இருப்பதால் கடந்த தேர்தலில் அந்த பகுதிகளில் திமுக பெரிதாக வெற்றி பெற முடியவில்லை. இந்த முறை அந்த நிலையை மாற்றும் முயற்சியில் திமுக கவனம் செலுத்தி வருகிறது. அதே நேரத்தில் தென் மாவட்டங்களில் கடந்த தேர்தலில் பெற்ற வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளவும் திமுக முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இதற்காக ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, மதுரை, தூத்துக்குடி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் OPS தீவிர பிரச்சாரம் மேற்கொள்வார் என கூறப்படுகிறது. மேலும் போடி தொகுதியில் OPS மீண்டும் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாகவும் அவரது மகனும் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் களம் இறங்கலாம் எனவும் விவரம் அறிந்த வட்டாரங்கள் கூறுகின்றன.